ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிற லெசன் என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் லெசன் நம்பர் 4 அரசாங்கங்களின் வகைகள். இதை பற்றி தான் இன்றைக்கான கிளாஸில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஒற்றையாட்சினா என்ன, கூட்டாட்சி முறைனா என்ன அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம். இதே நம்ம மக்களாட்சியில் பாராளுமன்ற அரசாங்கம்லாம் பார்த்துருப்போம். அதிலே அதிபர் மன்றத்தில் அதிபரோட அரசாங்க ஆட்சியுமே நம்ம அமெரிக்காவில் பார்த்துருப்போம். இதனுடைய எக்ஸாம்பிளில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோமா, அதில் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸில் பொறுத்த வரைக்கும் ஒரு 4 வகையான ஒரு விஷயத்தை ஆட்சி முறையை நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அதாவது ஒற்றையாட்சினா என்ன அப்படின்ற ஒரு ஆட்சி முறை, அப்புறம் கூட்டாட்சி முறைனா என்ன, நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னு ஒரு 4 வகையான ஆட்சி முறையை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது நம்ம ஷார்ட்டாக தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த ஆட்சி முறைனா என்னென்ன சொல்கிறாங்க, யாரெல்லாம் அதை பின்பற்றுறாங்க, என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது இந்த ஆட்சி முறையில் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நம்ம போதும். ஸோ பொதுவாகவே ஒரு அரசு உறுப்புனா ஒரு 3 விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, சட்டமன்றம் இருக்கும், நிர்வாகம் இருக்கும், நீதித்துறை இருக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு அரசோட உறுப்புகள். அதாவது அரசுன்னா என்ன சொல்கிறான், ஒரு நாட்டோட முக்கியமான ஒரு 3 விஷயமா நம்ம சொல்லலாம். அதில் இங்கே நம்ம பார்த்தோன்னா டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்ஷனில் முன்னாடி இந்த பேஜில் இம்பார்ட்டன்ட் பாருங்கள், மிகவும் பழமையான அரசாங்கம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐக்கிய பேரரசு காணப்பட்ட முடியாட்சி அமைப்பே மிகவும் பழமையான அரசாங்கமாகும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான், முடியாட்சி அமைப்புனா ஒரு நாட்டில் அரசியோ ஆள்வாங்க. ஸோ அந்த வகையில் இருக்கிறது தான் நம்ம முடியாட்சி அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். முடியாட்சி அரசாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் இங்கே பார்த்தோன்னா, முடியாட்சியில் அரசரோ அல்லது மகாராணியோ அரசாங்கத்தின் தலைவராக செயல்படுவாங்க. ஆங்கில முடியாட்சி என்பது அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சியாகும். இது நமக்கு ரொம்ப முக்கியம். அரசியலமைப்புக்கு உட்பட்டுனா அந்த புக்கு இருக்கும் இல்லையா, அரசியலமைப்பு புத்தகம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி வச்சுருப்பாங்கல்ல, என்னதான் அரசியோ ஆண்டாலும் அதுலேயும் அரசியலமைப்புக்கு உட்பட்டு அதுக்குன்னு ஒரு அரசாங்க அமைப்பு உருவாக்கியிருக்காங்க. இந்த அரசர் சொன்னாலும் சரி, இருந்தாலும் அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ரூல்ஸ் எழுதியிருக்கு, அதை மீறி அவங்களும் செயல்படக்கூடாது. அப்போ ஆங்கில முடியாட்சியில் அரசியலமைப்புக்கு உட்பட்ட முடியாட்சி தான் இருந்திருக்கு. ஸோ அதை அடிப்படையில் அதை தலைமையாக கொண்டு தான் என்ன பண்ணுறாங்க, சட்டம் இயற்றும் அதிகாரமே நாடாளுமன்றத்துக்கு இருக்குது முடியாட்சி அமைப்பில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்த்தோன்னா, அரசியலமைப்புலேயே ஒரு 2 வகையான அரசியலமைப்பு இருக்குது. எழுதப்பட்ட அரசியலமைப்பு, அப்புறம் எழுதப்படாத அரசியலமைப்பு 2 இருக்குது. அதில் இன்னொன்று நெகிழும் தன்மையுடைய அரசியலமைப்பு, நெகிழா தன்மையுடைய அரசியலமைப்புன்னு. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி நிறையா வாட்டி பார்த்துருப்போம்ல கான்ஸ்டிடியூஷன் படிக்குள்ள, பட் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோன்னா ஒற்றை ஆட்சி முறை அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், நம்ம குரூப் 4 படிக்கிறோம் அப்படின்றதுனால ஜென்ரலாக ஒற்றையாட்சி முறைனா என்ன, அதில் ஏதாவது ஃபேக்ட் இருக்கா, அதை மட்டும் பார்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம சாலியன் ஃபியூச்சர் படிக்குள்ளே படிச்சுருந்துருப்போம். இதெல்லாம் சாலியன் ஃபியூச்சரில் வரக்கூடிய டாபிக் தான். இப்போ ஒற்றையாட்சி முறை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இதில் இந்த லைன் ரொம்ப முக்கியம். ஒற்றையாட்சி முறை என்பது இறையாண்மை மிக்க ஒரு அரசு ஒரே நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்வதாகும். அதாவது மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்கும். மாநில அரசு அதுக்கு உட்பட்ட பல மற்ற நிறுவனங்களுக்கெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஒற்றையாட்சி முறையில் மத்திய அரசாங்கம் தான் மேலோங்கி இருக்கும். இதுதான் ரொம்ப முக்கியம் ஒற்றையாட்சி முறையில். ஸோ அதன்படி நம்ம பார்த்தோன்னா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை இதில் எல்லாமே ஒற்றையாட்சிக்கான உதாரணம் கொண்ட நாடு. இதை நம்ம பார்த்துக்கணும். இந்த டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம். எந்த டேட்டா, எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஒற்றையாட்சி முறையை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அடுத்து பாருங்கள், அடுத்து ஒன்று, அரசு என்னும் பதம் பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் என்பதிலிருந்தும் இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்து, ஆள் என்று பொருள் தரும் லத்தீன் வார்த்தையான குபர்னர் என்பதிலிருந்தும் பெறப்பட்டது. அப்போது அரசு என்னும் பதம், அந்த கவர்னர்ன்ற சொல்லாகட்டும், இந்த குபர்னர்ன்ற சொல்லாகட்டும், கவர்னருன்றது அதுக்கான மீனிங் என்ன சொல்கிறாங்க, ஃப்ரெஞ்சில் என்ன சொல்கிறாங்க, இயக்கு, ஆட்சி செய், வழிநடத்துன்னு சொல்கிறாங்க. இதே லத்தீனில் என்ன சொல்கிறாங்க, குபர்னர்ன்றாங்க. இந்த டேட்டா நமக்கு முக்கியம், எந்த இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு.
அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஒற்றையாட்சி முறையில் எல்லா அதிகாரமும் ஒரு இடத்துல மையப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த மையம் வந்து மத்திய அரசு கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்குது. அவங்க தான் வந்து பல பிரிவுகளுக்கு பகிர்ந்தளிச்சிருப்பாங்க. எல்லா அதிகாரமும் யார்கிட்ட இருக்கு? அப்போ சென்ட்ரல்கிட்ட இருக்குது. ஸ்டேட்டுக்கோ மற்றவங்களுக்கோ அதிகாரம் கிடையாது. அதாவது ரொம்ப கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் ஒற்றையாட்சியோட அரசாங்க முறை. இதே கூட்டாட்சி முறைனா நம்ம நாடு கூட்டாட்சி நாடு தான். சில சமயம் தான் ஒற்றையாட்சியில் வரும். கூட்டாட்சி முறையில் அந்த மாநிலங்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்குன்னு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. சென்டருக்குன்னு தனியாக அதிகாரம் இருக்குது. எல்லாம் சேர்ந்து செயல்படுவாங்க. ஆனால் ஒற்றையாட்சியில் அந்த சென்டர் சொல்கிறது தான் கேட்பாங்க. ஸோ இந்த நிறை குறைகள்லாம் நம்ம சும்மா ஜென்ரலாக பார்த்துக்கலாம். அடுத்து கூட்டாட்சி முறைக்கு வந்துடலாம். இதுக்கெல்லாம் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. எது என்ன மீனிங்கு, என்ன நாடு, அவ்வளோதான் தெரிஞ்சுட்டு போயிடலாம். அடுத்து தேசிய அரசுக்கும், அதாவது மத்திய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும், பிராந்திய அரசுனா மாநில அரசு, பல ஏரியாஸ்னு வச்சுக்கலாம். அந்த பவுண்டரிஸ்குள்ளே இருக்கக்குள்ள ஏரியாஸ். தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இருக்கும் இடையில் இருக்கும் உறவின் அடிப்படையிலே ஒற்றையாட்சி முறை என்னும் கூட்டாட்சி முறை என்றும் அரசு வகைப்படுத்துகிறது. அப்போ சென்டருக்கு மட்டும் அதிக பவர் இருந்து ஸ்டேட்டு மற்ற மாநிலங்களுக்குலாம் இல்லை, இவங்க சொல்கிறது தான் மொத்தமாகவே இவங்க கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒற்றையாட்சி முறை. இதே சென்டருக்கும் பவர் இருந்து ஸ்டேட்டுக்கும் என்னென்ன பவர்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே இதாக செயல்படுறாங்க. சென்டர் மட்டும் நான் தான் சுப்ரீம்லாம் இருக்காது. அப்போ அதை வந்து நம்ம கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறோம். நம்ம இந்தியாவும் ஒரு கூட்டாட்சி முறை தான். நம்ம அதுவும் இல்லாமல் குறை கூட்டாட்சின்னு நம்ம பார்த்துருந்துருப்போம். 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்குள்ள கிரான்வில் ஆஸ்டின் அப்படின்றவர் வந்து நம்ம நாடு குறை கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த டேட்டாவும் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தோன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் படியே தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும் தங்களின் அதிகாரங்களை பகிர்ந்து அவரவர் எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுவது, அதை தான் கூட்டாட்சி முறைன்னு சொல்கிறோம். அவரவர் எல்லைக்குட்பட்டு அப்படின்னா இந்த ஸ்டேட்டு, ஒரு ஸ்டேட் இருக்குது. இப்போ ஒரு கண்ட்ரியில் நிறையா ஸ்டேட் இருக்கும். இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாடுக்கு முழு சுதந்திரம், தமிழ்நாட்டோட எல்லைக்கோட்டுக்குள்ள வரைக்கும் அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அது அவங்களுக்கான அதிகாரம். அவங்களோட அதிகாரத்தை கேரளாவில் செலுத்த முடியாது. அந்த மாதிரி தான். அடுத்து நம்ம இதை பார்த்தோன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகள், சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, அடுத்துன்னு யார் இருக்காங்க இங்கே மேலே பாருங்கள், கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஆகிய நாடுகள் எல்லாமே வந்துட்டு கூட்டாட்சி முறை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து இந்த நிறை குறைகள் ஜென்ரலாக பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம பார்த்தோன்னா 2 கம்பேரிசன் கொடுத்துருக்காங்க. ஒற்றையாட்சி முறையில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு அரசு அல்லது துணை குழுக்கள் இருக்கும். இதில் 2 அரசாங்கம் இருக்கும். 2 அரசாங்கம்னா மாநிலம் மத்தியம்னு இருக்கும். இங்கே சென்டர் மட்டும்தான் இருக்கும். அவங்க தான் ஏதாவது நிறுவனங்களுக்கு ஸ்டேட்டுக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பெரும்பாலும் ஒரே குடியுரிமை தான் இருக்கும் ஒற்றையாட்சியில். இதே கூட்டாட்சி முறையில் இரட்டை குடியுரிமை கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம நாடு என்னதான் கொஞ்சம் கூட்டாட்சி முறையாக இருந்தாலும் ஒற்றை குடியுரிமை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து துணை குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களால தனியாக எந்த விஷயத்தையுமே எடுத்து செய்ய முடியாது. எல்லாத்துக்கும் சென்டரோட பவர் தேவைப்படுது. ஆனால் கூட்டாட்சியின் குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்பட்டவை. அவங்களோட இதுக்கு கீழே வந்தாலும் அவங்களும் சில விஷயங்கள் செய்கிறாங்க. அதிகார பகிர்வே இருக்காது ஒற்றையாட்சி முறையில். இதில் கூட்டாட்சி முறையில் அதிகார பகிர்வு இருக்கும். இதில் மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருக்கும். அதாவது சென்டர் கிட்ட தான் முழு பவர் இருக்கும். இது அதிகார பரவல் அப்படின்னா சென்டர் கிட்டேயும் இருக்குது, ஸ்டேட் கிட்டேயும் இருக்குது. அடுத்து பார்க்கலாம் நாடாளுமன்ற ஆட்சி முறை. ஸோ இது நான் உங்களுக்கு ஜென்ரலாக சொல்லிடலாம். நம்ம என்ன பண்ணலான்னா நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை, இது ரெண்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மக்களாட்சியில் 2 விஷயமான ஒரு ஆட்சி முறை இருக்குது. நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னா பார்லிமெண்ட் இருக்கும். அதாவது பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா இருக்குது. அப்புறம் ஜுடிஷியரின்னு தனியாக இருக்குது. எக்ஸிக்யூட்டிவ், அதாவது அரசாங்கம், நிர்வாகம் செயல்படுத்தக்கூடியவங்கன்னு எல்லாரும் இருக்காங்க. இதில் பார்லிமெண்ட்னு வந்தால் லோக்சபா, ராஜ்யசபா, பிரசிடென்ட்னு இன்னொருத்தர் வருவார். இந்த போஸ்டிங் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னதான் நம்ம நாடாளுமன்ற ஆட்சி முறைனா லோக்சபா, ராஜ்யசபா, மாநிலங்களவை, மக்களவை 2மே சேர்ந்து ஒரு முடிவை எடுக்கணும். ஒரு பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறோம், இல்லை நாட்டுக்கு ஒரு சட்டத்தை ஏற்றுறோம் அப்படின்னா 2 பேரோட ஒப்புதலின் பேரில் பார்லிமெண்ட்டில் சட்டம் இயற்றி அது அப்ரூவல் ஆனாதான், பார்லிமெண்ட்டில் ஓகேவானாதான் என்ன பண்ணுவாங்க, அடுத்து பிரசிடென்ட் சைன் போட்டால் தான் நமக்கு பில்லாக்க முடியும். இது வந்து பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி முறை. இந்த ஃபார்மை தான் நம்ம இந்தியா யூஸ் பண்ணியிருக்கு. இதே அதிபர் மக்களாட்சி முறைனா அங்கே பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தனியாக தான் ரூல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கீழே பார்லிமெண்ட் தனியாக, எக்ஸிக்யூட்டிவ் தனியாக, தனித்தனி டேர்மாக இருப்பாங்க.
ஆனால் இங்கே பிரசிடென்ட்ன்ற ஒருத்தர் தான் ரூலே பண்ணுவாங்க. ஆனால் இங்கே பார்லிமெண்ட்னா அதில் யார் யார் வருவா, அதுலேயே பிரைம் மினிஸ்டர் வருவாங்க, பிரசிடென்ட் வருவாங்க, லோக்சபா ராஜ்யசபான்னு எல்லாருமே அதுலேயே இருப்பாங்க. தனியாக பிரசிடென்ட்டே ஆட்சி செய்ய மாட்டார். அதுவும் இல்லாமல் பிரசிடென்ட் வந்து நம்மளதுல பெயரளவு தலைவர் தான், உண்மையான தலைவர் யார், குடியரசுத் தலைவர் தான். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து பாருங்க, இந்த 2 பேரா மட்டும் பார்த்துக்கலாம். நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தில் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிர்வாகத்துறை பொறுப்பேற்கிறது. அப்போ நாடாளுமன்ற ஆட்சியில் யார் பொறுப்பு, செயல்களுக்குலாம் அதாவது செயல்களுக்கும் பொறுப்புக்கும் அது யார் செய்யக்கூடியது, நிர்வாகத்துறை தான். இப்போ ஒரு பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்துறது நிர்வாகத்துறை, அவங்க தான் பொறுப்பாக இருக்கணும். ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க, பொறுப்பாக செயல்படுத்தணும் நாட்டுக்கு. அடுத்து நம்ம பார்த்தோன்னா நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அமைச்சரவை அரசாங்கம் இருக்கும். அவங்க தான் கூட்டு பொறுப்பாக வந்து அரசாங்கம் செயல்படுத்தக்கூடிய அனைத்து முடிவுகளையும் எடுப்பாங்க. இந்த அரசாங்கத்தை, நாடாளுமன்ற ஆட்சி முறை அரசாங்கத்தை வெஸ்ட்மினிஸ்டர் அரசாங்க மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலாந்தில் வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தா பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இல்லை வெஸ்ட்மினிஸ்டர் மாடல்னு சொல்லுவோம். இந்த ஆட்சி முறை பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா இந்த மாதிரியான நாடுகளில் இருக்குது. அடுத்து பாருங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் என்னென்ன பேர் இருக்குது நாடாளுமன்றத்துக்கு அப்படின்னு இங்கே பேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்கள், இஸ்ரேலில் கெனசெட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜெர்மனியில் பந்தஸ்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க, டென்மார்க்கில் போக்டிங், நார்வேல ஸ்டார்டிங், அடுத்து ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் காங்கிரஸ்னு சொல்கிறாங்க, ஜப்பானில் டயட்னு சொல்கிறாங்க, பிரிட்டனில் பார்லிமெண்ட்னு சொல்கிறாங்க. இதே நமக்கு இந்தியாவில்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் நம்ம பார்லிமெண்ட்டு தான் சொல்லுவோம், இல்லைன்னா சான்சட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்தியாவோட பார்லிமெண்ட்டை வந்து சான்சட்னு சொல்கிறோம். ஸோ இதில் முக்கியமான நாடாளுமன்ற ஆட்சி முறை அம்சம் நம்ம பார்க்கலாம். நம்ம இந்தியா ஃபார்ம் பண்ணுறனால என்னென்னா, பெயரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள்னு சொல்கிறாங்க. பெயரளவில்னா இங்கே பிரசிடெண்ட்டை சொல்கிறாங்க, அதாவது குடியரசுத் தலைவரை சொல்கிறாங்க. இங்கே உண்மையான அதிகாரி நம்ம பார்த்தோன்னா பிரதமரை சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே மாற்றி சொல்லிட்டோம், பிரதமர் குடியரசுத் தலைவர்னு, அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பாருங்கள், பெரும்பான்மை கட்சி தான் ஆட்சி செய்வாங்க. அடுத்து கூட்டு பொறுப்புணர்வு இருக்கணும் எல்லாருக்கும். இரட்டை உறுப்பினரும் இருக்காங்க பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க. அடுத்து பிரதம மந்திரியின் தலைமை, அதை நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அடுத்து அதிபர் ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னா சட்டமன்றத்திற்கு அதாவது அதிபர்னு ஒருத்தர் தான் இருப்பார், அங்கே எலெக்ட் பண்ணப்பட்டவங்க. அதாவது ஒரு கட்சி ஆட்சி செய்யாது, ஒரு அதிபர் இருப்பாங்க, அவங்க சொல்கிறது தான் ரூலாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பின்பற்றக்கூடியது யார், அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை, இவங்க எல்லாருமே அதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான், இது மட்டும் நீங்கள் ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அதிபர் ஆட்சியில் அமைச்சரவை கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டேட்டா நமக்கு ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், அடுத்து ஒரு கம்பேரிசன் இருக்குது. இதில் அந்த டிஃப்ரென்ஸ் பாருங்கள், அதிபர் மக்களாட்சி முறையும் நாடாளுமன்ற ஆட்சி முறைக்கும் வச்சுருக்காங்க. அதிபர் மக்களாட்சி முறை அதில் என்ன சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறான்னு சொல்கிறாங்க. இதில் பெரும்பான்மை பெற்ற கட்சியோட தலைவர் தான் பிரதம மந்திரியாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட தலைமையின் கீழே தான் அரசாங்கம் அமைப்பாங்க. இங்கே அந்த குடியரசுத் தலைவர் பிரசிடென்ட் தான் என்ன பண்ணுவாங்க, அந்த அதிபருக்கே அதிகாரம் இருக்கும், அவங்களே தான் ரூல் பண்ணுறாங்க. அதுதான் அடுத்துல சொல்லியிருக்காங்க, அதிபரே அதிகாரம் படைத்தவர். இங்கே ஒரு பர்சனுக்கு தான் அதாவது பவர் இருக்குது. ஆனால் நாடாளுமன்ற ஆட்சி முறையில் மத்திய சட்டமன்றம் இருக்குல்ல, அவங்கக்கிட்ட தான் அதிகாரம் இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோன்னா அதிகார பிரிவினை இருக்குது. இந்த அதிகார பிரிவினை வந்து மையப்படுத்தப்படாமல் பரவலாக இருக்கும். அடுத்து சுதந்திரமாக செயல்படக்கூடிய பிரிவுகள் இருக்குது. ஆனால் இங்கே தனித்தனியான சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகள், அதாவது பார்லிமெண்ட்டில் லோக்சபா, ராஜ்யசபா, எக்ஸிக்யூட்டிவ் தனியாக அந்த மாதிரி. அடுத்து மாகாணத்தின் தலைவர் வந்து அதிபர்னு சொல்கிறாங்க. அடுத்து அரசின் தலைவர் வந்து குடியரசுத் தலைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அரசாங்கத்தின் தலைவரும் அதிபர் தான் இங்கே. ஆனால் அரசாங்கத்தோட தலைவர் பிரதம அமைச்சர். இது ரொம்ப முக்கியமான கொஷின். அரசின் தலைவர்னா குடியரசுத் தலைவர், அரசாங்கத்தின் தலைவர்னா பிரதம அமைச்சர்னு. அடுத்து தனிநபர் தலைமை வந்து இங்கே இருக்குது, இங்கே கூட்டு தலைமை இருக்குது. அடுத்து மகாசபையின் செயல்களுக்கு அதிபர் பொறுப்பை ஏற்க மாட்டார். இங்கே கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த லைன் நமக்கு ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியமான பேராகிராஃப். இதில் என்ன சொல்லியிருக்காங்க உங்களுக்கு நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன்.
நமக்கு இந்த உறவுகள் ரொம்ப முக்கியம். இந்த கூட்டாட்சி முறைனாலே அதிகார பகிர்வு. யார் யாருக்கு அதிகார பகிர்வு? மத்தியமுக்கும் மாநிலமுக்கும். அப்போ மத்தியமுக்கும் மாநிலக்கும் 3 வகையான அதிகார பிரிவு இருக்குது. என்னென்ன விஷயத்திலான சென்டர் அண்ட் ஸ்டேட் ரிலேஷன் சொல்கிறோம். அதில் ஃபர்ஸ்ட்டு சட்டமன்ற உறவுகள் ஆர்டிகல் 245 55 வரைக்கும் இருக்குது. அடுத்து நிர்வாக உறவுகளில் 256 263 வரைக்கும் இருக்குது. அடுத்து நிதி உறவுகளில் 268 294 வரைக்கும் இருக்குது. இந்த 3ம் நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து துறைகள் பிரிச்சிருப்பாங்க. 7வது அட்டவணையின்படி நம்ம இந்தியாவில் மத்தியம் மாநிலம்கான பட்டியல் பிரிச்சிருப்பாங்க. பொது பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல்னு 3 பட்டியல் இருக்கும். அந்த 3 பட்டியலும் எந்தெந்த பட்டியல் யார் யாருக்கான துறைகள்னு ஒதுக்கியிருப்பாங்க. இதில் மத்திய பட்டியலில் 100 துறைகள் இருக்கும், மாநில பட்டியலில் 61 துறைகள், அடுத்து பொது பட்டியலில் 52 துறைகள் இருக்கும். இங்கே பாருங்கள், வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, ஆயுதப்படை, தொலைத்தொடர்பு, தபால் தந்தி, இது எல்லாமே மத்திய பட்டியலில் இருக்குது. மாநில பட்டியலில் பொது ஒழுங்கு, காவல்துறை, நீதி நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்பு, விவசாயம், இதெல்லாம் மாநில பட்டியலில் இருக்குது. இதே பொது பட்டியலில் என்னென்ன இருக்குது பாருங்கள். குற்றவியல் மற்றும் சிவில் நடைமுறை, திருமணம், விவாகரத்து, பொருளாதாரம், சிறப்பு திட்டமிடல், கல்வியத்தில் ஒரு செய்தித்தாள், புத்தகங்கள் மற்றும் அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு, இதெல்லாம் முக்கியம். எந்தெந்த துறை எந்தெந்த பட்டியலில் வருதுன்னு இதை பார்த்துக்கிட்டா போதும். ஸோ ஜென்ரலாக படிச்சுக்கோங்க, அதாவது மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், இதில் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்னு சொல்லுவோம். மொத்த தேசிய மகிழ்ச்சி. அதாவது ஒரு நாட்டோட வளர்ச்சின்றது அந்த நாட்டோட வருமானமோ இல்லை அந்த பாப்புலேஷன் இன்கம் அந்த அடிப்படையில் எடுக்காமல் மொத்தமாகவே நாட்டில் இருக்க மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவங்களோட வாழ்க்கை தரம் மேம்பட்டுருக்கணும், அதெல்லாம் அடிப்படையாக எடுக்கக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பூட்டானில் 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கே வான்சு இவங்களால் 1970 உருவாக்கப்பட்டது தான் இந்த மொத்த தேசிய மகிழ்ச்சி. அண்ட் இது எப்போ நடைமுறை அரசியலமைப்பில் பூட்டான் அரசமைப்பிலேயே நடைமுறைக்கு வந்திருக்குன்னா ஜூலை 18, 2008 நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம புக் பேக் பார்த்துடலாம். இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 2 கோடிட்ட இடம் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் ஒற்றையாட்சி முறைக்கான உதாரணம் கேட்டிருக்காங்க. யார் சொல்லலாம்? ஜப்பான், இலங்கை, இங்கிலாந்து, இவங்க எல்லாருமே ஒற்றையாட்சின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து பாராளுமன்ற ஆட்சி முறை அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அது என்னென்னு அழைக்கிறோம்? வெஸ்ட்மினிஸ்டர் மாதிரி அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். அடுத்து பாருங்கள், பாராளுமன்ற ஆட்சி முறையில் பெரும்பான்மை பெற்ற கட்சியின் தலைவர் பிரதம மந்திரி நம்ம பார்த்துருப்போம். அந்த பாக்ஸ் கண்டென்ட்டில் இருக்கும் பிரதம மந்திரி ஆவார் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அடுத்து நம்ம இந்த கோடிட்ட இடங்கள் அந்த பார்லிமெண்ட்டை ஃபில் பண்ணோம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள்னால் காங்கிரஸ்ன்னு நம்ம பார்த்தோம். இதே நார்வேக்கு ஸ்டார்டிங்னு பார்த்துருப்போம், டென்மார்க்குக்கு தான் போக்டிங்னு பார்த்துருப்போம். இப்போ நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் டேட்டா மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் இந்த லெசனில். இதை தாண்டி வேறு எதுவும் படிக்க வேணாம், ஜஸ்ட்டு ஒரு ஓரலாக படிச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம். நன்றி.